மக்களே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுதான் இந்த வெஸ்ட் ஏஷியா போரில் எல்பிஜி ஷார்ட்டேஜ், அதாவது பற்றாக்குறையினால் இன்னொரு 10 நாளுக்குள்ளே வரப்போகிற மிகப்பெரிய ஒரு இஷ்யூவை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு விலாவரியாக பேசுவோம். அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ எல்லார் வீட்லேயும் எல்பிஜி தீர்ந்து போச்சு, தீரப்போகுது இன்னொரு 4-5 நாளில் இல்லையா? இப்போ அது தீரப்போகுது அப்படின்னா 2வது சிலிண்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 2வது சிலிண்டரும் முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புது சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. இப்போ இவன் என்ன பண்ணுவான்? நேராக போய் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குவான். இல்லை அப்படின்னா வீட்டில் கீழே இருக்கிற அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை எடுத்து வெளியில் வச்சு ப்ளக்கில் மாட்டி சாப்பாடு ஆக்க ஆரம்பிப்பான் இல்லையா? இப்போ இது பார்க்குறதுக்கு நம்மளோட லெவலில் ரொம்ப சின்னதாக தெரியும். ஆனால் இன்னொரு 1 மாதத்தில் அது பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக நம்ம இந்தியாவில் எத்தனை பேர் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோராயமாக ஒரு 20 கோடி பேர் வச்சுருப்பாங்கங்கிறது என்னுடைய கணக்கு. 120 கோடியில் ஒரு 20 கோடி, 5ல் 1 பங்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 20 கோடி பேர் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக் பண்ணுறான் டெய்லி. இண்டக்ஷன் ஸ்டவ்வோட பெர் டே கன்சம்ஷனுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1500லேருந்து 1800 வாட்ஸ் வரைக்கும் தேவைப்படும். 1 மணி நேரம் அதில் குக் பண்ணுறதுக்கு. 1500 வாட்ஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1.5 யூனிட்டு 1 மணி நேரத்துக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் காலையில் 3 பேருக்கு சமைக்கிறது அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் சமைப்போம், ஒரு அரை யூனிட் தேவைப்படும். மத்தியானம் குக்கரு, அதுக்கப்புறம் சாப்பாடு ஆக்கி சாப்பிட்றதுக்கு குக்கரெல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா எப்படியும் மினிமம் 20 நிமிஷம் டு 30 நிமிஷம் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கணும், இல்லை ரசம் வைக்கணும், இல்லை பொரியல் செய்யணும், துவையல் செய்யணும், ஏதாவது இருக்கும். அது எல்லாம் சேர்த்து இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே சமைச்சிங்கன்னா 1.25 மணி நேரம் ஆகும். நைட்டு சப்பாத்தி, தோசை, குருமா, சட்னி ஏதாவது அப்படி இப்படின்னு வச்சு செஞ்சிங்கன்னா அது ஒரு 20 நிமிஷம் ஆகும். இந்த 20 கோடி பேரும் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? 20 கோடி பேர் 3 பேராக நான் பிரிக்கிறேன். அதையுமே இன்னும் கம்மி பண்ணுவோம், குடும்பமாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு குடும்பத்தில் 3 பேர், கணவன், மனைவி, குழந்தை, அவ்வளோதான். 2 குழந்தை கூட போல் ஒரு குடும்பமாக வச்சுக்கிறேன். அப்படி பார்த்தா கூட 66 லட்சம் குடும்பம் வருது. இந்த 66 லட்சம் குடும்பமும் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைச்சோம்னா நமக்கு பவர் பற்றாக்குறை வரும். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு யூனிட்டில் மெகாவாட்டில் இல்லை கிகாவாட் லெவலில் நம்ம ப்ராப்ளம் ஆகுது. என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டு 150 கிகாவாட்டு தான் உருவாக்க முடியும். ஆனால் நம்ம வச்சுருக்கிற இந்த கேல்குலேஷனில் 46 லட்சம் குடும்பங்கள் இன்ட்டு 6 யூனிட் போட்டோம்னா நமக்கு 350லேருந்து 460 கிகாவாட் பவர் தேவைப்படுது. வெயில் காலம், எல்லோரும் ஏசி, ஃபேன் 24 மணி நேரம் ஓடிட்டுருக்கோம். அதெல்லாம் சேர்த்துனோம்னா பவர் பற்றாக்குறை ரொம்ப